அமெரிக்காவில் ட்ரம்ப் பண்ணுற அட்ராசிட்டியில் இன்றைக்கி ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவருக்கும் சைனாவுக்கும் பயங்கரமாக பிடிச்சிக்காது இல்லையா? ஆரம்பத்துலேருந்து அதுக்கு முன்னாடி அவர் பிரசிடண்டாக இருக்கும்போது. இப்போ வந்தோடனே சொன்னார், சைனாவோட தான் டைரக்ட் போர். இப்போ என்ன செஞ்சால் பொருளாதார போரை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருளை எங்கள் நாட்டில் வந்து விற்கிறீங்க நிறைய, எங்கள் மக்கள் வந்து ஓம் பொருளை தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என் பொருளை நான் கொண்டு வந்து ஓ நாட்டில் கொடுத்தா நீ வந்து டேக்ஸ் அதிகமாக போட்டு என் பொருளை வாங்க மாட்டேங்கிற, இது என்னடா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கோரிக்கையை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யூஎஸ்க்கு வரும். நீங்கள் யூஎஸில் உங்களுக்கு தெரியும், அங்கே நிறைய பேர் சாம்ஸ் கிளப், வால்மார்ட்டு, காஸ்கோ அப்படின்னு ஒரு ஹோல்சேல் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஆஃப் ப்ராடக்ட் எல்லாமே சைனாலேருந்து வந்தது தான், சைனா ப்ராடக்டாக தான் இருக்கும். அதை வந்து எல்லோரும் கன்சியூம் பண்ணுவாங்க. சின்ன சின்ன டாய்லேருந்து பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸ் வரைக்கும் எல்லாமே சைனா ப்ராடக்டாக இருக்கும். அதை அவ்வளோ சப்ளை பண்ணி அவ்வளோ பணம் வந்து ரெவன்யூ மேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு, சைனாக்காரங்க பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்துட்டே இருக்கான். சரி, ஓகே, அப்போ நம்ம யூஎஸில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் சைனாவில் யூஸ் பண்ணால் அங்கே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்காரன் கிளியராக பார்டர் போட்டு வச்சுருப்பான். நான் எல்லாத்தையும் நானே தயாரிப்பேன், என் பொருளை தான் நீங்கள் வாங்கணும், அமெரிக்காவிலேருந்து கிரியேட் பண்ண பொருள் எதுவும் வாங்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், டிஜிட்டல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம்ல, யூடியூப்புக்கு அங்கே தடை இருக்கும், அங்கே இன்ஸ்டாகிராமுக்கு தடை இருக்கும், அப்புறம் ஸ்பாட்டிஃபைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதை தாண்டி இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, விசா கார்டெலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் அங்கே தடை, அங்கே எதுவுமே இருக்குது. ஆனால் சில யூடியூப்ஸோ சில இன்ஸ்டாகிராமோ சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எப்படின்னா விபிஎன் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, கள்ளத்தனமாக டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, டேரெக்ட் தடை இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அமெரிக்காவில் அவங்க என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் மாதிரியோ இல்லை சேமாக ஒரு ப்ராடக்ட் மாதிரியோ சைனாவில் பண்ணி அதை தான் சைனா மக்கள் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஈவன் யூடியூபுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெர்ஷன் வச்சுருக்காங்க. குளோபலாக பார்த்தா யூடியூபுக்கு காம்படிஷனே கிடையாது, ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, என் பொருளை நீ வாங்கினா ஓம் பொருளை நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார். சரி, ஜென்ரலாக ட்ரம்ப்பு உலக நாட்டாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அமெரிக்கன் பிரசிடென்ட்லாம், அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அந்த எதிர்த்தாப்புல கண்ட்ரிலாம் பயப்படுவாங்க. இதில் என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, சைனா வந்து பயப்படவே இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எப்படி சொல்லுவாங்களேன், ஒரு $1000 நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, சைனாலேருந்து வருது, சைனா வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு யூஎஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது போயிடும். அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த $1000 நான் உனக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு 10% டேக்ஸ் போடுறேன் அப்படின்னு போடுறாரு. போட்டோன்னே என்ன ஆகும், அப்போ 1000 + 10% டேக்ஸ் போட்டுறேன், அந்த பணம் வந்து அந்த பொருள் வந்து அந்த பணத்துக்கு விலை ஏற்றிடும். இப்போ காம்படிஷனில் ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட் விலை அதிகமாகிடும். அதே ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேருந்து வாங்குறியோ இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து வாங்குறீங்கன்னா $1000 தான் இருக்கும். அப்போ மக்கள் என்ன செய்வாங்க, நேராக போய் அந்த $1000 வாங்குவாங்க, $1100 உள்ள ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் சைனா ப்ராடக்ட். ஸோ சைனாலேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 10% அதிகமாக டேக்ஸ் போட்டு விலை ஏற்றி வச்சிடறாரு. ஸோ அவன் பொருளாதாரம் டவுன் ஆயிரும், அவன் நம்ம சொல்லலாம் கேட்பான், அவனை எப்படியாவது லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நினச்சாரு. ஆனால் சைனா இங்கே தான் சைலண்ட்டாக இருந்துட்டு, தம்பி நீ எவ்வளோ டேக்ஸ்லாம் போட்டுக்க, நான் வந்து உனக்காக அடிபணிஞ்சோ பயந்தோ எதுவும் செய்யப்படுறதுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கே ஒரு பல்ப் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்மளை எதிர்த்து ஒருத்தன் வந்து துணிவாக வந்துட்டு நீ பரவாயில்ல நீ டேக்ஸ் போடு, நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளாதார வர்த்தக போர் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இந்த இராவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு இணையாக ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சைனா. எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே, ஃபினான்ஸ்லேயும் சரி, மேன் பவர்லேயுமே சரி, எல்லாத்துலேயுமே வந்து சைனா தான் வந்து காம்படிஷன் கொடுக்குறாங்க. இப்போ நவ் ஷோயிங் தேர் ஃபேஸ். எப்படின்னா ஒரு எதிர்ப்பை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சைனா. அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது நடக்குமானா அதுவும் வாய்ப்பு இருக்குது. இந்தியா இதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இந்தியன்ஸ் பூரா அடித்து பற்றிக்கிட்டு இருக்காங்க. மோடி பயந்துட்டு இருக்கிறாரு, அடுத்து போய் மீட் பண்ண போகிறாரு இன்னும் 1 or 2 days. அப்புறம் தான் தெரியும். ஸோ இதெல்லாமே ஸ்டென்ட்டு இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே 10% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு காம்படிஷன் ஏற்படுத்துறாரு. அதர் கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் வந்து காம்படேட் பண்ணுங்கிறாரு. இது வந்து எப்படின்னு தெரியல, போ நடக்கும் தெரியல. ஈவன் இந்தியாவிலையுமே வந்து நம்ம வந்து யூஎஸ் ப்ராடக்ட் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது நிறைய ப்ராடக்டை. அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எந்த இடத்துல போய் நிற்கிது, சைனா அவங்களுக்கு அடி பண்ணிக்கிறாங்களா இல்லை இவர் அவங்களுக்கு அடி பண்ணிக்கிறாங்களா இல்லை ஓகே சொல்கிறாங்கிறத ஃபியூ டேஸில் பார்க்கலாம். இது முக்கியமான ஒரு வர்த்தக போர், இதை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். தேங்க்யூ.